இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம ஃபாசிசமும் நம்ம பாயாசமும். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. தமிழக வெற்றி கழகத்தோட வேலை என்னன்னா வாட்ஸ்அப், பேஸ்புக், ட்விட்டர் இது எல்லாத்தையும் தொண்டர்கள் வேலை செய்யட்டும். தலைவர்களே அதில் மட்டும் தான் வேலை செய்யறாங்க. அவங்க மக்களை கூட சந்திக்கிறாங்க. அந்த சிக்னேச்சர் கேம்ப் ஒண்ணு முக்கியமான முதல் வாசகம் என்னன்னா கெட் அவுட். சரி, கெட் அவுட்னா யாருப்பா கெட் அவுட்? கெட் அவுட் யாரு? கெட் அவுட் அமித்ஷாவா? கெட் அவுட் சென்ட்ரல் கவர்மெண்டா? கெட் அவுட் ஸ்டாலினா? ஏதோ ஒண்ணு போடணும்ல. அப்படி எதுவுமே இல்ல. முதல் வாசகம் கெட் அவுட். உடனே அந்த பதாகையில விஜய் கையெழுத்து போட்டு துவக்கி வைக்கிறாரு. அடுத்து பிரசாந்த் கிஷோர் வராரு. அவர் கையெழுத்து போட சொல்றாங்க. அவர் இவங்க கட்சிக்கு வேலை செய்யதான் வந்திருக்காரு. மாநாட்டிலையும் கலந்துக்கிறாருல சிறப்பு பிரதிநிதியா. ஆனா அவர் என்னங்கிறாரு, நான் கையெழுத்து போட மாட்டேன், இது எனக்கு உடன்பாடு இல்லைன்னு அந்த இடத்திலே தெரிவிக்கிறாரு. அதை பார்த்து மீடியாக்காரங்களும் தள்ளு முள்ளு கேள்வியில வருது. இந்த மும்மொழி கொள்கையை நீங்க எப்படி எதிர்க்க போறீங்க? நீங்க போட்ட அந்த கெட் அவுட்ங்கிறது யாரை கெட் அவுட் சொல்ல போறீங்க? நீங்க சொன்ன அந்த புதிய கல்விக் கொள்கை எதிர்ப்போங்கிறீங்களா? எங்க எதிர்ப்பீங்க, எப்ப எதிர்ப்பீங்கன்னா எதுவுமே தேவையில்லை, நான் மாநாடு நடத்தினா மட்டும் போதுன்னு அங்க ஒரு அறிக்கையை மட்டும் வெளியிட்டு இதையே தான் தொடர்ச்சி அவர் செஞ்சிட்டு இருக்கிறாரு. இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி, அது ஒன்றிய அரசா இருக்கட்டும் இல்ல மாநில அரசா இருக்கட்டும், இந்த அரசுகள் மக்களை நேரடியாக சந்திக்கவில்லை, மக்கள் பிரச்சனையை பேசவில்லை, மக்களை குறித்து யோசிக்கவில்லை இப்படின்னு சொல்ற அதே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் இதுவரை எத்தனை முறை மக்களை சந்தித்துள்ளார்? எத்தனை முறை மக்களுக்காக கோரிக்கைகளை முன்வைத்து போராடியுள்ளார்? இல்ல அவருடைய கட்சி என்ன செய்துள்ளது? இதான் நம்ம கேட்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தை பத்தி ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகுது. யாரு தலைவர் பண்றது, யாரு இவங்க ஸ்லீப்பர்ஸ் மாதிரி நமக்கு ஒர்க் பண்றாங்கன்னு நக்கல் நகரமா சிரிக்கிறார். அது ஒரு வெட்டி பேச்சு, ஒரு வீண் பேச்சு. வாட் ப்ரோ, நீங்க இப்படிதான் வெட்டியா பேசுவீங்களா அப்படிங்கன்னா வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க இப்படி பண்றீங்க? எப்படி நம்ம ரோட்ல பேசிட்டு இருப்போம் பசங்க, அந்த மாதிரிதான் இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் 2வது ஆண்டு மாநாடு நடந்திருக்கு. எங்க நடந்திருக்குன்னா மாமல்லபுரத்துல நடந்திருக்கு. நமக்கெல்லாம் அது மாமல்லபுரம் தான் தெரியும். ஆனா அந்த தமிழ்நாடு வெற்றி கழக மாநாட்டோட பதாகையில என்ன போட்டிருக்காங்கன்னா மகாபலிபுரத்தில் நடைபெறுகிறது. மகாபலிபுரங்கிறது சமஸ்கிருத சொல், அது வேணாம் தான் மாமல்லபுரம் ஏற்கனவே நீங்க போனாலும் தெரியும். மாமல்லபுரம் நகராட்சி உங்களை வரவேற்கிறது, மாமல்லபுரத்துக்கு வாருங்கள். இப்படிதான் தமிழ்நாடு அரசோட எல்லா விளம்பர பலகையில இருந்து எல்லாமே இருக்கும். ஆனா தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநாட்டுல என்ன போட்டிருக்காங்கன்னா மகாபலிபுரம் ரொம்ப தெளிவா போட்டிருக்காங்க. இதுல இருந்தே தெரியுதாங்க எந்த அளவுக்கு தமிழ் உணர்வு பீரிட்டு எழும்புதுங்கிறத மக்கள் புரிஞ்சுக்க முடியும். சரி, ஒரு கட்சி அப்படின்னு ஆரம்பிச்சா ஆர்ப்பாட்டம், போராட்டம், இல்ல ஏதோ ஒரு சட்ட கோரிக்கை, இல்ல மக்கள் கோரிக்கை முன்னெடுப்பு, இல்ல ஏதோ ஒரு வகையில திட்டங்களை செயல்படுத்த சொல்லி கோரிக்கை வைக்கிறது, இல்ல மக்களை அணி திரட்டி ஒரு பெரிய கோரிக்கை கொண்டு போறது, இப்படி ஏதாவது இருக்கணும்ல. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை ப்ரோ. இன்னைக்கு கட்சி அப்படின்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, அட்கோம் ஏற்கனவே சொன்னோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல, அந்த அமைப்போட ஒரு துணை அமைப்பு தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தோட வேலை என்னன்னா வாட்ஸ்அப், பேஸ்புக், ட்விட்டர் இது எல்லாத்தையும் தொண்டர்கள் வேலை செய்யட்டும். தலைவர்களே அதில் மட்டும் தான் வேலை செய்யறாங்க. அவங்க மக்களை கூட சந்திக்கிறாங்க. இந்த நிலைமையில தான் கிட்டத்தட்ட அந்த அமைப்பு ஆரம்பிச்ச அந்த கட்சி தொடங்கி அதனுடைய மாநாடு இன்னைக்கு மாமல்லபுரத்தில் நடந்திருக்கு. அந்த மாமல்லபுரம் மாநாட்டுல பெரிய கூத்து என்னன்னா, அதுல இந்தியாவுடைய அரசியல் சாணக்கியர், இந்தியாவுடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஓட்டுகளை பெற்று வேட்டையாடி தரக்கூடிய அறியப்படுற ஐபேக்கோட தலைவரா இருக்கக்கூடிய PK பிரசாந்த் கிஷோர். இந்த பிரசாந்த் கிஷோர் யாருன்னு பாத்தீங்கன்னா கடந்த தேர்தலில் திமுக வேலை செஞ்சவர் தான். அதுக்கு முன்னாடி தேர்தல் வேலை செஞ்சிருக்காரு. அவர் திமுக மட்டும் இல்ல, அவர் அதிமுக வேலை செஞ்சிருக்காரு, பிஜேபிக்கு வேலை செஞ்சிருக்காரு, திரிணாமுல் காங்கிரஸ் வேலை செய்ய. ஏன்னா ஒட்டுமொத்தத்துல ஒரு அரசியல் புரோக்கர்னு வச்சுக்கோங்களேன். நீங்க காசு கொடுத்தா உங்களுக்காக நான் குறைப்பேன், சாரி உங்களுக்காக நான் வேலை செய்வேன் அப்படிங்கறதுதான் அவர் கலந்திருக்கிறாரு. கூடவே தற்போது விடுதலை சிறுத்தைகள் விலகி தமிழக வெற்றி கழகத்தை தன்னை இணைத்துக் கொண்ட ஆதவ் அர்ஜுனா, ஏன்னா அவரு தான் அங்க அரசியல் திட்ட ஆலோசகர் மாதிரி ஏதோ பதவி கொடுத்திருக்காங்க, அவரு அதை கலந்திருக்காரு. இப்படி முக்கிய பிரமுகர்கள் இல்ல. என்ன முக்கிய விஷயம்னா, ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த மாதிரி பொதுச் செயலாளர் புஷியா இருந்து கொஞ்சம் பின்தள்ளப்பட்டிருக்காரு. அவர் முன்னாடி அளவுக்கு இன்னைக்கு போக்கஸ் பெற முடியல. ஏன்னா இந்த 2 உருவம் கொஞ்சம் பெரிய உருவங்கள் தான். பெரிய உருவங்கள்லாம் பணமாகட்டும் அதிகாரமாகட்டும் எல்லாத்தையும் அதிகமா பார்த்தவங்க 2 பேரும் யாரு, பிரசாந்த் கிஷோரும் ஆதவ் அர்ஜுனும். அதனால புஷி ஆனந்தோடைய பங்கு கொஞ்சம் குறைவா தெரியுது. இந்த மாநாட்டு பந்தல் வெளியே ஒரு பதாகை வச்சிருக்காங்க. என்ன பதாகைன்னா கையெழுத்து பதாகை. நம்ம இந்த கேம்பெயின் நடத்தும்ல, சிக்னேச்சர் கேம்பெயின், ஏதோ ஒரு திட்டத்தை கொண்டு வரணும் எதுக்குன்னுட்டு, அந்த மாதிரி சிக்னேச்சர் கேம்பெயின் வச்சிருக்காங்க. அந்த சிக்னேச்சர் கேம்பெயின் முக்கியமான முதல் வாசகம் என்னன்னா கெட் அவுட். சரி, கெட் அவுட்னா யாருப்பா கெட் அவுட்? கெட் அவுட் யாரு? கெட் அவுட் அமித்ஷாவா? கெட் அவுட் சென்ட்ரல் கவர்மெண்டா? கெட் அவுட் ஸ்டாலினா? ஏதோ ஒண்ணு போடணும்ல. அப்படி எதுவுமே இல்ல. முதல் வாசகம் கெட் அவுட். அதுக்கு கீழே மும்மொழி கொள்கையை எதிர்ப்போம், அதற்கு கீழே புதிய கல்விக் கொள்கையை மறுப்போம். இப்படிதான் வாசகம் இருக்கு தவிர யாரை எதிர்க்கோங்கிறது எங்கேயுமே இல்ல. உடனே அந்த பதாகையில விஜய் கையெழுத்து போட்டு துவக்கி வைக்கிறாரு. அடுத்து பிரசாந்த் கிஷோர் வராரு. அவர் கையெழுத்து போட சொல்றாங்க. அவர் இவங்க கட்சிக்கு வேலை செய்யதான் வந்திருக்காரு, மாநாட்டிலையும் கலந்துக்கிறாருல சிறப்பு பிரதிநிதியா. ஆனா அவர் என்னங்கிறார், நான் கையெழுத்து போட மாட்டேன், இது எனக்கு உடன்பாடு இல்லைன்னு அந்த இடத்திலே தெரிவிக்கிறாரு. அதை பார்த்து மீடியாக்காரங்களும் தள்ளு முள்ளு கேள்வியெல்லாம் வருது. உடனே மீடியாக்காரர்களை அங்கிருந்த
நம்ம சொல்லுவோம்ல பாடி கார்ட்ஸ், அந்த சுத்தி ஒரு பிளாக் கார்ட்ஸ் மாதிரி கூட வருவாங்க பவுன்சர்ஸ், அந்த பவுன்சர்ஸ் மீடியாக்களை தாக்குறாங்க. இது ஒரு இஷ்யூயா இருக்கு. ஏன்னா இது போலவே ஏற்கனவே கடந்த மாநாட்டிலையும் போல இந்த மீடியாக்காரர்கள் இந்த ஊடகவியலாளர்களை முறையா சந்திக்கல, ஊடகவியலாளருக்கு முறையா மரியாதை கொடுக்கல, அவங்களுக்கு செய்தி கூட முறையா தரல, அப்படி செய்திகளை எடுக்க முயற்சி பண்ண ஊடகவியலாளர் தாக்கப்பட்டாங்கன்னு கடந்த முறையும் விஜயோட கூட்டத்துல இதே சிக்கல் வந்துச்சு. இந்த முறையும் தமிழக வெற்றி கழகம் நடத்திய இந்த கூட்டத்துல இதே சிக்கல் தான், ஊடகவியலாளர் தாக்கப்பட்டிருக்காங்க. சோ முதல் விஷயம் கைவிட்டு போன மாட்டேன் பிரசாந்த் கிஷோர் முரண்டு பிடிக்கிறார். ரெண்டாவது விஷயம் ஊடக தயார். சரி, இது ரெண்டு தான் கடந்துட்டுமே. அடுத்து மேடைக்கு போலானா விஜய் அவர்கள் முத்தாய்ப்பா பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கமலஹாசன் பேசினா எப்படி அதுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ண ஒரு 5 பேர் வேணுமோ அதே போல விஜய் அவர்கள் எதையும் தெளிவா பேசாம, எதையும் நேரடியா எதிர்க்காம, தொட்டும் தொடாமங்கல்ல, இந்த ஈயம் பூசண மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு பேச்சை கொடுக்குறாரு. அது முக்கியமா தான் நம்ம சொன்ன மாதிரி வாட் ப்ரோ, என்ன ப்ரோ இப்படி பண்றீங்க, இது நியாயமாக எதுக்கு சொல்றாருன்னா, தமிழ்நாடு அரசு தற்போது தமிழக கல்வித்துறைக்கு, தமிழக மாணவர்கள் கல்விக்காக கொண்டு தர வேண்டிய, ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதியை தராம இருக்குது. கிட்டத்தட்ட கடந்த விட இந்த விட சேர்த்து ஒரு 5000 கோடி ரூபாய் நிதி நமக்கு வர வேண்டியிருக்கு. அந்த நிதி வந்தாதான் நம்ம சொல்ற அந்த சமர சிக்ஷா அபியான், அனைவருக்குமான ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் இருக்குல்ல, அதை முறையா செயல்படுத்த முடியும். இந்த திட்டத்துக்கு நிதி கொடுக்கணும் தமிழ்நாடு அரசு கோரிக்கை வச்சிருக்கு. இந்த தமிழ்நாடு அரசு கோரிக்கைகளுக்கு இங்க இருக்கிற மாநில கட்சிகள் மட்டுமில்லாமல் சிறு சிறு அமைப்புகள், பெரியாரி அமைப்புகள், அம்பேத்கர் அமைப்புகள், முற்போக்கு அமைப்புகள், கல்வியாளர்கள்லாம் ஓங்கி குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே போல புதிய கல்விக் கொள்கையை கொண்டு நீங்க ஏத்துக்கிட்டாதான் இந்த நிதியை தர முடியும் ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு. ஆனா முறைப்படி பாத்தீங்கன்னா புதிய கல்விக் கொள்கைக்கும் நம்ம முன்னாடி சொன்ன இந்த சமர சிக்ஷா அபியான்கிற இந்த கல்வி திட்டத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, 2 வெவ்வேறு திட்டம். அதனால சமர சிக்ஷா அபியான்கிற திட்டத்தின் கீழே ஒதுக்க வேண்டிய நிதி எங்களுக்கு முறையா கொடுத்துருங்க, புதிய கல்விக் கொள்கை நாங்க ஏத்துக்க மாட்டோம், ஏன்னா புதிய கல்விக் கொள்கை மும்மொழி கொள்கை கொண்டு வருது அப்படிங்கிற பதில இங்க முதல்வர் உட்பட தமிழக அரசு மறுபடியும் தெரிவிச்சிருக்கு. இதையெல்லாம் எதை பத்தியும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய்க்கு தெரியாது போல இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இங்க ஒரு பெரிய காமெடி மாதிரி ஒன்று பார்த்துட்டு இருக்கிறேன், நான் அடிக்கிற மாதிரி அடிப்பேன், நீ அழுவுற மாதிரி. திமுகவும் பிஜேபி என்ன பண்றாங்கன்னா ட்விட்டர்ல ஹேஷ்டாக் போட்டு இது மக்கள் பிரச்சனை எது கேலி கூத்து ஆக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா நம்ம சொன்ன பாசிசம், ஒன்னு பாயாசம். பாசிசம் எதை சொல்றான்னா ஒன்றிய அரசு, பாயாசம் யார சொல்றான்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்க மாநில அரசு. ஏற்கனவே அவரு கடந்த மாநாட்டுல இததான் சொன்னாரு. அது மாதிரி பாத்தீங்கன்னா பாசிசமும் பாயாசமும் என்ன பண்றாங்கன்னா மக்கள் பிரச்சனையை இப்படி கேலி கூத்தாக்குறாங்க, கேட்டு பெற வேண்டியது உங்களுடைய உரிமை, கொடுக்க வேண்டியது அவங்க கடமை, இதுக்கே இவ்வளவு ஹேஷ்டாக்லாம் எனக்கு தெரியலன்ட்டு ரொம்ப நக்கலும் நையாண்டுமா அதுக்காக வாட் ப்ரோ எனக்கு தெரியலன்னு. அதே நேரத்தில் ஒன்னு குறிப்பிடுறாரு, இந்த ஹேஷ்டாக் போயிட்டு இருக்கப்பே தமிழக வெற்றி கழகத்தை பத்தி ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகுது, யாரு தலைவர் பண்றது, யாரு இவங்கெல்லாம் ஸ்லீப்பர்ஸ் மாதிரி நமக்கு ஒர்க் பண்றாங்கன்ட்டு நக்கல் நயனமா சிரிக்கிறார். நாம என்ன கேள்வி கேட்கறோம்னா, இந்த மும்மொழி கொள்கையை நீங்க எப்படி எதிர்க்க போறீங்க? நீங்க போட்ட அந்த கெட் அவுட்ங்கிறது யார கெட் அவுட் சொல்ல போறீங்க? நீங்க சொன்ன அந்த புதிய கல்விக் கொள்கை எதிர்ப்போங்கிறீங்களா, எங்க எதிர்ப்பீங்க, எப்ப எதிர்ப்பீங்கன்னா எதுவுமே தேவையில்லை, நான் மாநாடு நடத்தினா மட்டும் போதுன்னு அங்க ஒரு அறிக்கையை மட்டும் வெளியிட்டு இதையே தான் தொடர்ச்சி அவர் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அவரு மட்டும் இல்ல, அந்த கட்சி தொண்டர்கள் பல பேர் விவாதத்துக்கு கூப்பிடுறாங்க, இந்த ஊடகங்கள் என்ன பண்ணுது விவாதத்துக்கு கூப்பிடுறாங்கல்ல, இந்த விவாதத்துல கூட அந்த கட்சிக்கு நிர்வாகிகள், மாநில நிர்வாகம் இருக்கவங்க கூட எப்படி எதிர்க்க போறோம் அதுக்கு பதிலே இல்லை. நாங்க எதுக்குறோங்கிறத எப்படி எதிர்க்க போறீங்க? ஆர்ப்பாட்டம் பண்ண போறீங்களா? தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சாலை மறியல் பண்ண போறீங்களா? தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒன்றிய அரசு அலுவலகங்களை முற்றுகிட போறீங்களா? இல்ல தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அமித்ஷாவோ மோடியோ வந்தால் அவரை தடுத்து நிறுத்த போகிறீர்களா? இல்ல நீங்க போய் முறையிட போறீங்கன்னா நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு அவங்களும் என்ன பண்ண போறாங்கன்னா அவங்களும் ஹேஷ்டாக் தான் போட போறாங்க. இதுதான் நிதர்சனம். ஆனா இதையெல்லாம் மேடையில வசதியா மறந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அங்கேயும் சிறப்பா நடிக்க முயற்சி பண்ணிருக்காரு. அவரு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்கிற மாதிரி எளிமையா சொல்றாரு. எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா அவர் ஒரே பதில் தான் வச்சிருக்காரு. நீங்க எந்த பிரச்சனையை சொன்னாலும் ஒரு பதில் தான் வச்சிருக்காரு. என்ன சொன்னா 2026 நமது ஆட்சி வரப்போகுது, நம்ம ஆட்சி வந்தா எல்லாம் மாறணும். எல்லா கட்சியும் தொடங்கும் போது இதே டைலாக் நம்ம கேட்டிருப்போம். கூடுதலா ஏற்கனவே சீமானா சொல்லிட்டு இருக்காரு, அடுத்த முறை ஆட்சியை பிடிச்சிருவோம். அவருடைய வாசம் கூட ரொம்ப ஃபேமஸ் ஆனது, வென்றால் முயற்சி தோற்றால் பயிற்சி அப்படிமாரு. ஒவ்வொரு முறையும் தோல்விக்கு அப்புறம் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கல்ல. அதே போல நடிகர் விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழகத்தை குறித்து சொல்லும் என்னங்கிறாருன்னா, 2020 தேர்தல் நம்ம களம் காணுவோம், அது வரைக்கும் என்ன பண்ணுவீங்கன்னா அது வரைக்கும் நாங்க ஒண்ணுமே பண்ண மாட்டோம். மக்களை இழிச்சவாய் நினைச்சுதான் அதை பண்றாங்கன்னு நமக்கு தெரியல. மக்களுடைய அன்றாட பிரச்சனை அணுக மாட்டோம், மக்களுடைய கோரிக்கைகளை கேட்க மாட்டோம், தமிழ்நாட்டுக்கு ஏற்படக்கூடிய தீங்குகளை ஏற்று போராட மாட்டோம். அது காவிரி நதிநீர் உரிமையா இருக்கட்டும், இல்ல கிடைக்கக்கூடிய கல்வி மானிய தொகையா இருக்கட்டும், இல்ல பேரிடர் காலத்துல ஒன்றிய அரசு உதவாமல் போன நிகழ்ச்சியாகட்டும், இது எதுலையுமே தமிழக வெற்றி கழகம் இறங்கி எதுவும் செஞ்சதே இல்லை. ஒன்னே ஒண்ணு என்ன செஞ்சாங்கன்னா, இந்த கடலூர் மற்றும் விழுப்புரம் இந்த மாவட்டங்கள் வெள்ளத்தால் சேதமற்ற பொழுது அவங்க ஒன்றிய அரசு கிட்ட தமிழ்நாடு அரசு சண்டை போட்டிருக்க. அதே நேரத்துல இவரு ஒரு ஆடம்பர பந்தல் உருவாக்கி, இந்த சினிமா டெக்கரேஷன் ஒரு பந்தல் உருவாக்கி, அங்க பாதிக்கப்பட்டவன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி மக்கள் எல்லாம் அங்க இருந்து ஒரு ஏசி வேன்ல கூட்டிட்டு ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி அவங்க எல்லாம் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு ஆளுக்கு ஒரு பேக்கை கொடுத்துட்டு அதோட முடிச்சிட்டாரு. அப்ப கூட கேள்வி எழுது, ஏன் அவர் இப்படி செய்யறாரு? பாதிக்கப்பட்ட மக்கள் நம்ம பகுதிக்கு போய் தான் சந்திக்கணும்,
அந்த பகுதியில இருந்து அவன் ஒரு வாகனம் வச்சு கூட்டிட்டு வந்து ஒரு குழு அறை ஏசி அறையில ஏன் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் வச்சிருக்கிறாரு. நாம் போனா மக்கள் அதிகமா கூடிடுவாங்க, மக்கள் கூட அவங்க பிரச்சனை வந்து ரொம்ப மோசமாயிரும், அதனால நாங்க போகிற தவிர்த்துட்டேங்கிறாரு. நாளைக்கு முதல்வரான என்ன பண்ணுவாரு? இதேதான் பண்ணுவாரா? ஒரு புயல் மழை வந்தா ஐயோ நாம் போனா மக்கள் பாதிக்கப்பட்டுருவாங்கன்ட்டு இவர் தலைமைச் செயலகத்தையே உட்கார்ந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் ஆர்டர் போட்டுட்டு இருப்பாங்க. கேள்விதான் இருக்கு. ஏன்னா அவர் வைக்கிற முக்கிய குற்றச்சாட்டு இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி, அது ஒன்றிய அரசா இருக்கட்டும் இல்ல மாநில அரசா இருக்கட்டும், இந்த அரசுகள் மக்களை நேரடியாக சந்திக்கவில்லை, மக்கள் பிரச்சனையை பேசவில்லை, மக்களை குறித்து யோசிக்கவில்லை இப்படின்னு சொல்ற அதே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் இதுவரை எத்தனை முறை மக்களை சந்தித்துள்ளார்? எத்தனை முறை மக்களுக்காக கோரிக்கைகளை முன்வைத்து போராடியுள்ளார்? இல்ல அவருடைய கட்சி என்ன செய்துள்ளது? இதைதான் நம்ம கேட்கிறோம். நாம என்ன சொல்றோம்னா, நம்ம முதுகு நம்ம பார்க்கணும், நம்ம முதுகு என்ன ஆளுக்கு இருக்கோ அதை எடுத்துதான் அடுத்து நம்ம பார்க்கணும். ஆனா அடுத்தவரை பத்தி குறை சொல்லிக்கிட்டே ஒரு கட்சி வளரலாம்னா, இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு இது போன்று பல கட்சிகளை பார்த்திருக்கு. அந்த பல கட்சிகள் எல்லாம் டெபாசிட்ல இருந்து மக்கள் மத்தியில் துடை தெரியப்பட்டிருக்கு. அந்த வகையில தமிழக வெற்றி கழகத்தின் 2வது ஆண்டு துவக்கத்துக்கான மாநாடு இருக்குல்ல, அது ஒரு வெட்டி பேச்சு, ஒரு வீண் பேச்சு. வாட் ப்ரோ, நீங்க இப்படிதான் வெட்டியா பேசுவீங்களா அப்படின்னு தான் மக்கள்கிட்ட குரல் வந்திருக்குது.